எல்லாருக்கும் வணக்கம். இந்த பிளாஸ்டிக் கவர்ல கூடமா கிராஃப்ட் பண்ண முடியும்? கண்டிப்பா முடியும். அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்ககிட்ட இந்த மாதிரி இருக்க சாதா கடையில கிடைக்கிற பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க. அத இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுல பிளாக் பென் இல்லன்னா இந்த மாதிரி ஒயிட் பென் யூஸ் பண்ணி நீங்க இந்த மாதிரி பெட்டல் ஷேப் வரைஞ்சிடலாம். இத நல்லா இப்ப நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதோட சென்டர்ல ஃபெவிபாண்ட இந்த மாதிரி நம்ம நீட்டா வந்து அப்ளை பண்ணிடலாம். ஒரு மெட்டல் வயர் எடுத்துட்டு, அத இந்த ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணோம் இல்லையா? அதே மாரி இதுலயும் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிட்டு, இந்த கவர்ல இந்த மெட்டல் ஒயர இப்ப சென்டர்ல நம்ப அட்டாச் பண்ண போறோம். இந்த மாதிரி. ரஃப் யூஸ்க்காக கீழ ஒரு பேப்பர் வச்சுட்டு, அது மேல நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க இந்த கவர் எடுத்து, நம்ம ஒயிட் பெயிண்ட் அடிச்சிட போறோம். ஒயிட் பெயிண்ட்க்கு மேல இந்த மாதிரி மெட்டாலிக் கலர் ஷேட் இல்லன்னா பிங்க் கலர்ல இந்த மாதிரி 3D அவுட்லைனர் கோன இந்த மாதிரி குடுத்துடலாம். அப்படியே பார்டருக்கு இந்த மாதிரி கிளிட்டர் க்ளூவ அப்ளை பண்ணிடலாம். இது காயறதுக்கு ஒரு 2 ஹார்ஸ் ஆகும். காஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரியே ஒரு 9 ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இத அப்படியே ஒரு பக்கம் வச்சுட்டு, நம்ப இன்னொரு கவர் ஷேப் பண்ணோம் இல்லையா? அதுக்கும் இதே மாதிரி நீங்க பேக்கிரவுண்ட்ல ஒரு பேப்பர் வச்சு, இதுக்கு ஃபுல்லா கிரீன் கலர் குடுத்துருங்க. டார்க் அண்ட் லைட் ஷேட் கிரீன் நம்ம குடுக்கலாம். அப்பதான் அந்த எஃபெக்ட் நல்லாருக்கும். இதுக்கும் பார்டர்ல இந்த மாதிரி கிளிட்டர் க்ளூ குடுத்துருங்க. இதுவும் காய வைக்கிறதுக்கு ஒரு 2 ஹார்ஸ் ஆகும். ஸோ எல்லாத்தையும் ஒண்ணா ப்ரிப்பேர் பண்ணிட்டு, ஒரு 2 ஹார்ஸ் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த லீஃப் மாதிரி நமக்கு இன்னும் ஒரு 10 இல்ல 5 இருந்தா போதும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கேண்டில் எடுத்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். ஸோ டபுள் டேப் எடுத்து இந்த கேண்டிலுடைய அந்த சைட்ல இந்த மாதிரி நம்ம ஒட்டிடுறோம். ஸோ 2 டேப் எடுத்து இது ஃபுல்லா நான் ஒட்டிடுறேன். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க அந்த ஃப்ளார் பெட்டல இந்த மாதிரி நம்ம உல்டாவா ஒட்டணும். சரியா? இந்த கேண்டில்ல ஒட்டணும். இந்த கேண்டில் இல்லன்னா, நீங்க ஸ்ட்ரெய்ட்டா ஒரு மெட்டல் ஒயர் எடுத்துக்கோங்க. அதுல இந்த மாதிரி நீங்க இத அட்டாச் பண்ணிடலாம். அடிஷனல் சப்போர்ட்காக நம்ம இந்த மாரி டபுள் டேப் குடுத்தாச்சு. இப்போ இது மேல மாஸ்கிங் டேப் இல்லன்னா நார்மல் செல்லோஃபேன் டேப் எடுத்து இப்டி ஒட்டிடுங்க. மாஸ்கிங் டேப் ஏன் ஒட்டுறேன்னா, ஃப்ளவர்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ற அந்த பேப்பர் டேப் இருக்கு இல்லையா? அத வந்து இதுக்கு மேல ஒட்டப் போறேன். இப்ப அடிஷனலா இதுல நீட்டா இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்து 2 பக்கமும் இந்த மாரி அட்டாச் பண்ணிட்டு, இதையும் வந்து மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணி நீங்க இந்த மாதிரி இதுல அட்டாச் பண்ணிடுங்க. இப்போ கீழ இந்த மாதிரி இந்த ஒயர ட்விஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. ட்விஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இத வந்து நீங்க ஒரு செலோஃபேன் டேப் ஹெல்ப்போட ரவுண்ட் ஷேப்புக்கு வர மாதிரி இப்படி அழகா வந்து மாத்தி, நான் கொண்டு வர ஒரு ஷேப்புக்கு நீங்களும் கொண்டு வந்துருங்க. அது என்ன ஷேப்னா, இதோ இந்த மாதிரி நமக்கு ஒரு வளைவா இருக்க மாரி எடுத்துட்டு வந்துரணும். இப்ப இதுல நம்ம இந்த மாதிரி ஃப்ளார்க்கு யூஸ் பண்ற பேப்பர் டேப் ஃபுல்லா சுத்திட போறோம். அடுத்து இன்னொரு மெட்டல் ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதுல இந்த மாதிரி நீங்க இத அட்டாச் பண்ணிட்டு, இதுல இந்த பூக்கு ஒரு மொட்டு நம்ம ரெடி பண்ண போறோம். அதுக்காக தேவையான அளவு ஒயர் எடுத்துட்டு, அந்த மொட்ட அட்டாச் பண்றதுக்காக ஃப்ரண்ட் சைடா மாத்தி, இத வந்து இந்த மாதிரி 3 பெட்டல்ஸ மட்டும் இதுல ஸ்டிக் பண்ணிட்டு, அந்த 3 பெட்டலும் ஒண்ணோட ஒண்ணா கூம்பா வரா மாதிரி நம்ம இதுல ஒட்டிடணும். ஸோ, நெக்ஸ்ட் இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பேப்பர் கப் எடுத்துக்கோங்க.
இந்த பேப்பர் கப் நடுவுல இந்த மாதிரி நம்ம இந்த ஒயர அட்டாச் பண்றதுக்காக ஹோல் கிரியேட் பண்ணி அட்டாச் பண்ணிட்டு, க்ளூ கன் ஹெல்ப்போட இந்த கப்போட இந்த மெட்டல் ஒயர ஒட்டிடுறோம். மெட்டல் ஒயர் 2 நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க நெறையா யூஸ் பண்ணலாம். இப்ப குட்டி குட்டியா இந்த மாதிரி சின்ன சின்ன மெட்டல் ஒயர்ல மேல க்ளூ கன் அப்ளை பண்ணா, இத வந்து பாலன் கிரேஸ் மகரந்த துகளா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சின்ன ஒரு பிளாஸ்டிக் மூடி இருக்கு இல்லையா? லிட் அத எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த பேப்பர் கப்புக்கும் அதுக்கும் மரூன் கலர்ல பெயிண்ட் பண்ணிட்டு, இது 2த்தையுமே நம்ம க்ளூ கன் ஹெல்ப்பால ஸ்டிக் பண்ணிட போறோம். ஒரு சின்ன கல்ல எடுத்து அடிஷனல் சப்போர்ட்டுக்காக அதுல ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிட்டு, இந்த மாதிரி அந்த கப்புக்குள்ள வச்சு, நம்ம அதுக்கும் மரூன் கலர்ல பெயிண்ட் பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த லீஃப் எல்லாத்தையும் கம்பி வச்சு பண்ணியிருந்தோம் இல்லையா? அது ஒண்ணொண்ணா இதுல அட்டாச் பண்ணிட்டு, நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க ஃப்ளார இப்போ பூக்க வைக்கிற நேரம் வந்தாச்சு. ஸோ இது எவ்ளோ அழகாயிடுச்சு பார்த்தீங்களா? சாதா பிளாஸ்டிக் கவர் இப்படி பண்ணா யாராவது நம்புவாங்களா? இப்போ பாலன் கிரைஸ்ன்னு சொல்லப்படுற மகரந்த துகள்காக அந்த லைட்டினுடைய சைட்ஸ்ல இந்த மாதிரி இந்த மகரந்த துகள்கள நம்ப அட்டாச் பண்றோம். ஸோ இந்த லைட் இல்லாதவங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட்டா மெட்டல் ஒயர்லயே வந்து நீங்க பண்ணி அட்டாச் பண்ணிடலாம். லைட் எதுக்குன்னா, அடிஷனலா இத வந்து நைட்ல யூஸ் பண்ண நைட் லேம்ப் மாதிரி இருக்கணுன்றதுக்காக பண்ணியிருக்கேன். ஸோ அட் லாஸ்ட் இந்த கிராஃப்ட் ஓவர். இப்போ ரிசல்ட் பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்டோர்ல இது இந்த மாதிரி இருக்கு. ரொம்ப கியூட்டா, அழகா வெறும் பிளாஸ்டிக் கவர்ல இத நீங்க பண்ணீங்கன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? இதுல யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா பொருளுமே வேஸ்ட் மெட்டீரியல் தான். பேப்பர் கப்பா இருக்கட்டும், இந்த பிளாஸ்டிக் கவரா இருக்கட்டும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, கீழ பேஸுக்காக நம்ம குடுத்திருக்கிற அந்த பிளாஸ்டிக் லிட்டா இருக்கட்டும், கூடவே உள்ள கல்லு எல்லாமே ஈஸியா கிடைக்கிறது தானே! அதுல இவ்ளோ அழகான ஒரு ஷோ பீஸ் கம் நைட் லேம்ப் நம்ம பண்ணியிருக்கோம். இருட்டுல இது ரொம்ப அழகா இருக்கு. பகல்லையும் இது சூப்பரா இருக்கு. ஒரிஜினல் கிரேப்ஸ் லீஃபோட நம்ம பண்ணியிருக்க அந்த பிளாஸ்டிக் கவர் லீஃபும் எப்படி அப்படியே மிங்கிள் ஆகி சேமா நேச்சுரலா இருக்கு பாருங்க. ஸோ இந்த ஐடியா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் லைக் பட்டன பிரஸ் பண்ணி, இன்னும் நெறைய வீடியோ பண்றதுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி சூப்பரான கிராஃப்ட் ஐடியாலாம் உங்களுக்கு தினம் தினம் நீங்க பார்க்க முடியும். அடுத்த வீடியோல இன்னும் சூப்பரான கிரியேட்டிவ் ஐடியாவோட உங்கள சந்திக்கிறேன். அதுவரை டாடா அண்ட் பை பை.